என்ன ஆச்சு? அவங்க வராங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வீட்டில் வாழ முடியுமான்னு தெரியல. இல்லைனாலும் என் வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான். என்ன ஆசைப்பட்டாலும் யாராவது ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. யாரும் எடுத்துட்டுலாம் போக போறது இல்ல. நீ சொல்ற ஆனா ஜிஜி எடுத்துட்டு போயிடுவாள். நான் அவளை எப்பயோ விட்டுட்டேன். நீ அப்படிலாம் யோசிக்கிற? வா, அழுத்ததெல்லாம் போதும். போய் மூஞ்சி கழுவிட்டு வா. போ. மூஞ்ச கழுவிக்கோ. ஒரு நிமிஷம். செலனா மேடத்துக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்னு தான் நான் நினச்சேன். இதனால தான் நான் சொன்னேன் நீ என் கூடவே இருக்கணும்னு. இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்கு தெரியுமா? திடீர்னு அப்படி சொன்ன எப்படி? நீ சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட்லாம் அட்டஸ்ட் பண்ணிட்டேனே. அதெல்லாம் கிடைச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ சொல்லு, எப்போ டெல்லி கிளம்புற? எப்போ போகணும்னு சொல்லு, இன்றைக்கே வேணாலும் போகலாம். இன்னைக்கெல்லாம் கிளம்ப வேணாம். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாமா? பார்க்கலாமே. அதெல்லாம் அங்கே வை, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ம். இங்கே பாரு, சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நீ போய் பங்களாவில் கொடுத்துட்டு வா. அங்கே எல்லாமே இருக்கு. நான் இப்போ போகிறதா இல்லை. ஏன்டா இப்படி சொல்கிற? அந்த சாருக்கு ரொம்ப பிடிச்சதை செஞ்சு வச்சிருக்கேன்டா. நீ போய் இதை கொடுக்கலன்னா அம்மா வந்ததும் சண்டை போடுவாங்க. போய் கொடுத்துட்டு வா. அங்கேயே போய் நான் போய் கொடுத்துட்றேன். மறந்துடாதடா. கொடுத்துட்றேங்கிறேன்ல. சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வா. போடுறோம். சாப்பாடு மீன் குழம்பும் இருக்கு. இன்னைக்கு அண்ணா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதான் அங்கிளுக்கு கொடுத்து விட்டேன். அப்போ நீயே கொண்டு போய் கொடு. ஐயோ, நான் கொஞ்சம் வெளியே போகணும். எதுக்கு? அது ஜோவிஷோட கடை வரைக்கும் போகணும். புதுசாக ஏதாவது பிரச்சனையா? பழைய கேஸ் தான், கொஞ்சம் கிளியர் பண்ணோம். எதுவாக இருந்தாலும் நீயே கொடுத்தா போதும். சரி. இது ஒரிஜினல் கல்ஃப் நாக தான். அது புரிஞ்சு எல்லா டாக்ஸும் கட்டி பேப்பரை சரி பண்ணதுனால எங்களுக்கு இது நஷ்டம் தான். நீங்களே நியாயமா ஒரு விலை நாங்கள் சொல்லுங்க. இதை கொண்டு போய் வீட்லயே வைக்க போகிறோம். வியாபாரம் தானே பண்ண போகிறோம். இல்ல நகையா மாத்தி தரணும்னா அப்படியே தரேன். அதெல்லாம் வேணாம், வேலை செய்கிறவங்க எங்ககிட்ட இருக்காங்க. ஏய், ஃபோன் அட்டன் பண்றா. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். சரி. ஹலோ. அவருக்கு மூச்சு விடுறதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எப்பயிலேருந்து? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. நீ ஒரு வேலை பண்ண, அவர் நெஞ்சில் கொஞ்சம் அழுத்தி விடு. கொஞ்சம் காற்று ஊதிப்பாரு. சரி, நான் இப்போயே வரேன். ஒரு ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வரேன். நீ சீக்கிரம் கிளம்பி வா. சரி, வந்து என்னன்னு பார்க்குறேன். டே மச்சான், அங்கிளுக்கு ஏதோ பிரச்சனையா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் பாரு. சரி, நீ பார்த்துக்கோ. அப்போ நம்ம எப்படி டீல் பண்றது? கேஷா இல்ல? அது கேஷே கொடுத்துட்றோம். அங்கிள், பல்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல.
எவ்வளோ நேரமா இப்படியே இருக்காரு? கொஞ்ச நேரம் ஆச்சு. அங்கிள், 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 அங்கிள். நமக்காக நான் அதை பண்ணிட்டேன். நீ பண்ண மாட்டேன்னு சொன்னத ஏய், பயப்படாத. பயந்தா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். இதுக்கப்புறம் நான் அழ மட்டும்தான் செய்வேன். நீ தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். வக்கீல் சார், அவர் இறந்துட்டாரு. ஐயோ, எப்போ? கொஞ்சம் முன்னாடி. சலீனா ஓகே தானே? ஓகே, நான் சீக்கிரம் வரேன்.